ஹாய் மக்களே, இது இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் வந்து 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவியை பாலியல் துன்புறத்தில் ஈடுபட்டு அந்த பிள்ளை கொண்டுட்டான். சரிங்களா? அவனுக்கு 75 நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா ரெட்டே தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அவன் ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியே வந்துடலாம், ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடலாம். ஆனால் இதுவே ரெட்டை தூக்கு தண்டனைனா அவன் கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது. சரிங்களா? வெளியே வரவே முடியாது, அவனை தூக்கில் போட்டே தான் ஆகணும். சரிங்களா? சரிங்களா? இப்படிப்பட்ட நாய்க்கெல்லாம் வந்து இது ஒரு தரமான செயல். தூக்கு தண்டனை, மரண தண்டனை, தூக்கு தண்டனைங்கிறது முற்றிலே சரியான தண்டனை. சரிங்களா? நாட்டில் எத்தனையோ மக்கள் வந்து இதுக்காக போராடினாங்க. தூத்துக்குடி மக்கள்லாம் வந்து விளாத்திக்குளம் மக்கள்லாம் வந்து ரோட்டில் இறங்கி மறியலில் ஈடுபட்டு எத்தனையோ மக்கள் வந்து போராடினாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பலம் கிடைச்சிருக்குங்கிறது இந்த ஒரு தீர்ப்பினால கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நடக்கணும். தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் ஒரு பொண்ணை கூட எவனும் தொடக்கூடாது. அப்படி தொடணும்னு நினைக்கிறவன் இந்த தீர்ப்பை நினச்சி பார்க்கணும். சரிங்களா? இதுக்காக நமது சிஎம் தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய சல்யூட், மிக்க நன்றி. நிறைஞ்சிடுச்சு. ஒரு பெண்ணோட இறப்புக்கு நீதி கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுக்கு மனசு நிறைவோட தமிழ்நாடு மக்கள் நிறைவோட இருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி அந்த கோவில் நடந்துச்சுல, அந்த சிறுமிக்கும் நீதி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அவனுக்கும் இதே தண்டனை கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும், மிக மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, இது என்னுடைய ரிக்வெஸ்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய ரிக்வெஸ்ட். ஓகேவா? ப்ளீஸ் உங்களுடைய சிஎம் தளபதி விஜய் அவர்கள் இந்த ரிக்வெஸ்டை ஏற்று அவனுக்கும் இதே தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.